உனக்கு அனைத்துமே நிரந்தரமாக மனிதனே உனக்கு கிடைத்துவிட்டது என்பதையும் உன்னுடைய எண்ணங்களுடைய சுழற்சியால் அதை நீ உடைத்து போடுகிறாய். ஆசை என்றும் பேராசை என்றும் பொறாமை என்றும் பயம் என்றும் கவலை என்றும் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறாய் நண்பனே. உண்மையிலே எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அத்தனையும் இருக்கிறது. காற்று இருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பூமி இருக்கிறது, வானம் இருக்கிறது. ஒன்றையாவது ஒழுங்காக பயன்படுத்தினாயா? நினைத்துப்பார். மூச்சை அனாவசியமாக பயன்படுத்தி உடம்பை கெடுத்து விட்டு மூச்சு பயிற்சிக்கு போகிறாய். அதற்கு ஒரு யோகா சென்டர்ஸ் அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, மூச்சை இழுங்கள் மூச்சை விடுங்கள்ன்றான். விவேக் இதை காமெடியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு மூச்சை இழுக்கிறதுக்காயா சொல்லி கொடுத்த நீயே? பிறந்த குழந்தை இருக்கிறதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே மூச்சை இழுக்க சொல்லி அது பாட்டுக்கு இயற்கையாக மூச்சு போகுது, மூச்சு வெளியே வருது. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? மூச்சை இழுக்க பயிற்சி, மூச்சு பயிற்சி அளிக்கிறோம்ன்ற. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கருவறையில் இருந்தோம், அப்படியே ஒன்றுமில்லாமல். வெளியே கண்ணை மூடு, காதை மூடு, அப்படியே உட்காரு, தியானத்துக்கு போன்னு சொல்கிறார். இதெல்லாம் யூஜிக்கே உடைக்கிறார். தியானம் என்பது மிக கொடுமைன்றார். செய்யாதீங்கப்பா. அவர் சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறேன். தியானம், மூச்சு பயிற்சி, உங்களுடைய இந்த மனுஷங்களில் சில பேர் உன்னை ஏமாற்றுவதற்காக ஓப்பனாக சொல்லுகிறார். யூஜிக்கே மறைத்தலாம். உனக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து உன்னை இயங்க வைக்க வேண்டும் அல்லவா, சும்மா உட்கார வைக்கக்கூடாதல்லவா, அதற்கு இது மிக கொடுமையான விஷயம். மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுகிறாய். ஒரு தடவை சொல்லுகிறார் யூஜிக்கு, காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறாய், ராமஜெயத்தை உச்சரிக்கிறாய், இந்த வார்த்தைகளை உச்சரித்தால் உனக்கு என்ன வருகிறது என்கிறாய், மிகப்பெரிய பேரின்பம் வருகிறது என்று சொல்லுகிறாய். ஆனால் மிக அசிங்கமாக சொல்லுகிறார். அதை வெளியே சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை உச்சரித்துப்பார், அதற்கும் அப்படியே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நீ காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பார்க்கிறாய் அல்லவா, ராமஜெயத்தை உச்சரித்து பார்க்கிறாய் அல்லவா, இதே போன்று மிக அசிங்கமான 4 லெட்டர் வேர்டு என்று சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள் பேச்சிலே கேட்பவர்களெல்லாம். நாம் இன்னும் நாகரிகமாக சொல்லுகிறோம், டம்ளர் டம்ளர்னு சொல்லிப்பார். அங்கேயும் நீ மெடிடேஷனுக்கு போயிடுவ. நீ சொல்கிற மெடிடேஷனுக்கு போயிடுவ. நேரடியாக விஞ்ஞானம் நிரூபிக்கும். தொடர்ந்து 10,000 தடவை டம்ளர் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு, உன்னுடைய மூளையின் அதிர்வலைகள் குறையும். அப்போ எப்படி காயத்ரியை சொன்னால் குறையுதுன்னு சொல்கிறீல? இது என்ன சொல்லுகிறார்னால், ஏன் கெட்டு போகிறாய், ஒன்றுமே இல்லையே, புரிந்துகொள் என்று கதறியிருக்கிறார் யூஜிகே அவர்கள். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நீ சமாதானம் என்பது எங்கு பெறப்போகிறாய், இங்கேயே உன்னோடு இருக்கிறது என்று அவர் உச்சரிக்கிறார். இதில் எந்த விதமான விஞ்ஞானமும் குறைபாடில்லை. இதில் என்ன கூட சொல்லிட்டார் அல்லது குறைச்சி சொல்லிட்டார்? சொல்லவே இல்லை, அழகாக சொல்லுகிறார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறவங்க இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறோம். அடுத்தாப்புல ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி என்றால், ஒரு மையம் இல்லாமல், தான் இல்லாமல், தொடர்பு புள்ளி இல்லாமல் வாழ்வதை பற்றி நினைக்கவே பயமாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஒருவர். கடவுள் என்ற ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு, நம்பிக்கை என்ற ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு, அல்லது நான் என்ற ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு தானே வாழ முடியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் வாழ சொல்கிறீங்களே யூஜிக்கே, இதெல்லாம் நடைமுறைக்கு சரியாக வருமா? நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்டு போயிடுறீங்க அப்படின்றது மாதிரி அவர் நல்லா யூஜி கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, யாரும் அவரிடம் ஞானின்னு பேசக்கூடாது, மிஸ்டர் யூஜிகேன்னு தான் அவரை கூப்பிட சொல்லுவார். அதான் பெரிய ரகசியம். இவ்வளவு ரகசியங்களை கொட்ட யூஜிகே அவரை நீங்கள் அழைக்க முயற்சி பண்ணும்போது, மிஸ்டர் யூஜிகே வெரி குட், அப்படித்தான் நீ என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படிப்பட்டவர்கிட்ட கேட்குறாங்க, எதுவுமே இல்லாமல் நீங்கள் இப்படி வாழ சொல்கிறீங்களே, நீங்கள் அழகாக இப்படி உட்காந்துட்டு ஊர் பையெல்லாம் உங்களை சுற்றிட்டுருக்கான், கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சிட்ருக்கான், நீங்கள் பாட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், நாங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் யூஜிகேவுக்கு கோபுறது. உன்னை யார் வரச்சது, என்னோட வர சொன்னது யார்? என்னை தேடி நீ இப்படி அலையிறியப்பா, நீ தேடவே வேண்டிய ஒரு விஷயமே இல்லைன்னு உனக்கு தெரியலையே அப்படின்றாரு. எவ்வளோ உடைக்கிறார் பாருங்க. இப்படி கேட்டால் பதில் என்ன சொல்லணும்? அறிவுரை சொல்லணும். அப்படியா, நீ இப்படி வாழ்ந்து கொள், திருக்குறளை படி, இந்த மாதிரி ஆங்கிலத்தில் இதை படி, நெப்போலியன் ஹில்ஸை படி என்று சொல்லி கொடுத்துக்கிட்டுருங்க. அவர் சொல்கிறாரு, என்னங்கிட்ட வரவே கூடாது என்ற
சார்பு நிலை உனக்கு இருக்குப்பா, வரணும்னு சொல்லி அந்த வரவே கூடாது என்ற உணர்வே உனக்கு இன்னும் தெரியலையே. நீயாக வாழ்கின்ற ஒரு விஷயம், உலகத்தில் உன்னை சுற்றி எதுவுமே வேண்டாம் என்ற விஷயம், ஏனென்றால் உன்னை சுற்றி அத்தனையும் இருக்கிறது என்பதை உணராமல். இதில் என்ன விஞ்ஞானம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சி பாருங்கள், என்ன இயற்கை தன்மை குறைஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாமே உன்னோடு இருக்கிறது என்பதை உனக்கு உணரவில்லை. அதை கொஞ்சம் கேட்டுக்க. என்னங்கிட்ட நீ அறிவுரையே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியெல்லாம் கேள்வியை நீ கேட்க வேண்டிய, எப்படியாச்சும் இந்த மாதிரி உலகத்தில் யாராச்சும் இருந்திருக்காங்களான்னு பாருங்கள். யூஜிகே மாதிரி அவர் சொன்னதெல்லாம் உண்மையான உண்மை, நமக்கு தெரியாமல் அவர்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்கிறார், அப்படி வர வேணாம், வந்துட்டீங்க. அப்போ இவர் அதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்படி எதுவுமே இல்லாமல் வாழன்னு சொல்கிறீங்க யூஜிகே, அது எப்படி முடியும்? அப்போ அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். தொடர்பு புள்ளி நான் என்ற ஒன்று உங்களது சுய விருப்பத்தின் ஆர்வத்தின் வாயிலாக நீக்கப்பட முடியாதது சொல்கிறாரு. தொடர்பு புள்ளி நான், அதாவது தொடர்பு புள்ளினா ஏதாவது ஒன்றை நம்பி வைத்து குறித்து, அது கடவுள்ன்றட்டும், இல்லைன்னா மேலே கையை காட்டட்டும். சேஷன் காமிக்கிறார் இல்லையா, இப்போ ரஜினிகாந்த் காமிக்கிறார் இல்லையா, எல்லாம் ஆண்டவன் செயல்னு சொல்லிட்டு. இப்போ 45 கோடி 50 கோடியெல்லாம் வாங்குறதுக்கு அவர் தான் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவர் கொடுக்குறாராம். 45 கோடியை வைத்து கொண்டு ஒரு 40 கோடி ரூபாய் இந்த நாட்டில் கொடுக்கலாம்னு மட்டும் ஆண்டவன் சொல்ல மாட்டாராம் இவருக்கு. அதை எப்படி அவர் மல்டிப்ளை பண்ணி எங்கெங்கே வச்சுட்டு அவர் மறுபடியும் ஒரு 600 கோடி வாங்குறது கடவுள் சொல்லிடுவாராம். அப்புறம் இவர் எப்போவாச்சும் இவருக்கு கொஞ்சம் சுய அறிப்பு எங்கேயாச்சும் செலவழிச்சார்னு வச்சுங்களேன், ஒரு 1,50,000 கொடுத்தா இவர் அதை மட்டும் இன்னொரு கைக்கு தெரியாமல் கொடுத்ததாக இவருக்கு தெரியணுமா? என்னங்க, 100 கோடியை வாங்கக்கூடியவன் 500 கோடியை செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் கடவுள் கொடுக்கும் மூலம்தான் வாங்கினேன்னு சொன்னபோது கடவுள் மூலமே இதை கொடுக்க சொன்னார் நைட்டு நைட்டாக சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. அதான் அந்த வாங்கும்போது கடவுள் கொடுக்க சொல்லிட்டாராம், கொடுக்க போகும்போது மட்டும் கடவுள் ஏங்க இப்போ 50 நீங்கள் 500 கோடி வச்சுருக்கீங்களே. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் பணம் வந்துருச்சு இல்லைங்களா? ரைட், இவங்களுக்கெல்லாம் பணம் வந்தது கேட்டால் ஆண்டவன் எங்களை சரியாக வைத்திருக்க. ரைட்டு, அதே ஆண்டவன் ராத்திரி உனக்கு சொல்லலையா? உனக்கு தேவையானது இவ்வளவு தான். 100 200 300 பாரம்பரியத்துக்கு பணம் சம்பாரிச்சிருக்கீல, அதை ஏன் கொடுக்க சொல்லலை உனக்கு? அப்படிப்பட்ட ஒன்றே இல்லை என்பதைத்தான் யூஜிகே சொல்லுகிறார். நீ அதைத்தான் சொல்கிறாரு, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு புள்ளியை வச்சுக்கிட்டு நான் என்ற ஒன்று உங்களது சுய விருப்ப ஆர்வத்தின் வாயிலாக நீக்கப்பட முடியாது. இறுதி ஆய்வின் போது அதுதான் உங்களுடைய மரபு அணுப்படி முன்னதாகவே முடிவு செய்யப்பட்ட திட்டம், உங்கள் வசனம். அந்த மோசமான மரபணு தலைவிதியிலிருந்து விடுபட வசனத்தை தூக்கி எறிய மகத்தான துணிச்சல் தேவைப்படுகிறது. இந்த இடத்துல தான் யூஜிகே தெளிவாக நிற்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு கடவுளை வைத்துக்கொண்டு அல்லது இதைத்தான் பிடித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதோ, அல்லது நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் முடிக்கிறேன் என்று சொல்லுவதோ, இதை போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுடைய உண்மையான அடிப்படை உலகியல் தொடர்போடு ஏற்படக்கூடிய சுய விருப்பங்களின், ஆசைகளின், பேராசைகளின் அல்லது ஏதாவது ஒரு ஒப்பீடுகளின் வழியாகத்தான் நீங்கள் இதை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த மாதிரி ஏன் இவங்க இறுதியாக வைத்து கொண்டு அலைகிறார்கள்? இவர்களுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை வந்தது? இவர்கள் ஏன் இப்படி எல்லாம் நான் செய்கிறேன், நீ செய்கிறேன் என்று அலைகிறார்களே, விடிய 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 உயிரை பணைய வைத்து அலைகிறார்களே என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கும்போது அந்த இடத்துல இவர்கள் ஒன்றும் தவறு பண்ணிடல.